வணக்கம். இன்னைக்கு நல்ல டேஸ்டியான வாழைப்பூ வடை செட்டிநாடு ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ வாங்கிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கீழே தொப்பி மாதிரி ஒன்று இருக்கும், அதில் மேலே நிறைய பாலன்ஸ் இருக்கும், அதில் நரம்பு மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிக்கணும். அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி, பச்சை மிளகா நல்ல வாசனை கொடுக்கும் வடைக்கு, கொத்தமல்லி கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள். வடை ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், சோம்பு எடுத்திருக்கேன், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் அண்ட் உப்பு எடுத்திருக்கேன். பருப்பு நான் ஒரு பருப்பு போட்டு வடை பண்ண மாட்டேன், 3-4 பருப்பு ஆட் பண்ணுவேன். இன்றைக்கி கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு அண்ட் மசூர் பருப்பு அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அரைக்கிறதுக்கு கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, நம்ம எடுத்துருக்கிற பவுடர்ட் ஸ்பைசஸ்ஸு, சோம்பு, பூண்டு எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்படி எடுக்கும்போது நம்மளுக்கு காஞ்ச மிளகா ஃபுல்லாக கிரைண்ட் ஆகிடும், தட்டுப்படாது. கருவேப்பிலையும் தான். இதை மசாலாவோடு சேர்த்து அரைச்சோன்னா கருவேப்பிலை தட்டுப்படும் சாப்பிடும்போது. இதோட வாழைப்பூவையும் ஆட் பண்ணி நல்லா பல்ஸ் மோடில் வச்சு தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி நைஸாக அடித்து எடுத்துக்கிறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக அடித்து எடுத்துக்கிறோம். அது தனியாக எடுத்து வச்சுட்டு அது கூட பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதையும் பல்ஸ் மோடில் தண்ணியே ஆட் பண்ணாமல் இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். தண்ணி ஆட் பண்ண ஆயில் நிறையா குடிக்கும், அதனால தண்ணி ஆட் பண்ணாமல் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு அரைச்சதுக்கப்புறம் குறைன்னு அரைச்சிக்கணும். அதோட வாழைப்பூ அடிச்சது, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஆட் பண்ணி, ஆனியன் பிடிக்குங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, வடைக்கு நல்லாயிருக்கும். எனக்கு பிடிக்கும், நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டைட்டாக ஒட்டி வரணும். இல்லைனா வடை ஆயிலில் போடும்போது பிரிஞ்சு போயிடும். இப்படி டைட்டாக வருதான்னு பார்த்துக்கோங்க. ஆயிலும் கம்மியாக குடிக்கும், வடையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வடை ஷேப்பில் தட்டி எடுத்துக்கோங்க. ஒரு வானலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆயில் ரீஹீட் பண்ண மாட்டேன், அதனால் ஆயில் கம்மியாக எடுத்து அதில் எவ்வளோ வடை போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போட்டுட்டு மீதி ஆயிலில் நான் அப்பளமும் பொரித்து எடுத்துருவேன். இப்போது வடை ஷேப்பில் எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டேன். ஆயில் ஹீட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு அதில் போட்டுடுங்க. போட்டுட்டு மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சிங்கன்னா உடனே கலர் வந்துடும், பட் ஆனால் உள்ளே வேகாது. லோவில் வச்சிங்கன்னா ஆயில் குடிக்கும், அதனால் மீடியம் ஹையில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வடையை திருப்பி கொடுங்க. அப்போ தான் 2 பக்கமும் உள்ள நல்லா வேகும், வெளியவும் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும், 2 சைடும் ஈவனாக. இது ஒரு நல்ல டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபி, ப்ரோட்டீன் ரிச் செட்டிநாடு ஸ்டைல் வாழைப்பூ வடை. ஹெல்தி ஈட்டிங்.